வணக்கம் நண்பர்களே. மாறன் வீரா சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் கண்மணி கொலையில் இருக்க மர்மம் முடிச்ச மாறன் வீரா கிட்ட சொல்கிறாங்க. வீரா அதிர்ச்சியில் இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். இன்னும் செய்யாத தப்புக்காக மாறன் இத்தனை நாள் தண்டனை அனுபவிச்சாலாம். நான் இவ்வளோ தூரம் கோவப்பட்டேனே மாறன்ட்ட. இதெல்லாம் மாறனின் நல்ல குணத்தை நான் தெரிஞ்சிக்காம நான் அவனை கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல அப்படியே கெட்டி பிடிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த சைடு நம்ம மாறனுக்கும் வீராவுக்கும் டைவர்ஸை வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு ராணி இருக்காங்க. ஆனால் உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ராணி கண் முன்னாடி நம்ம எதிரியாட்டை இருப்போம் அப்படின்னு அந்த இடத்துல ராணியை அப்படியே நாங்கள் விரோதி தான் அப்படின்னு கிறுக்கு பிடிக்க வைக்கிறாங்க நம்ம மாறனும் வீராவும். உண்மையாட்டே அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்கங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா உற்சவமாக அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் ரொம்பவே மன உளைச்சலில் இருக்காங்க. ஏன்னா ராணி அந்த சூர்யா கூட கம்பேர் பண்ணி உனக்கு ஒரு புருஷன் பத்தாதா அப்படின்னு நம்ம வீரா கேட்டிருப்பாங்க. அதையே நினச்சி குளறுபடியாகி அப்படியே குழம்பி தவிப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா மாறனுக்கிட்ட வீரா இந்த பாரு அனாவசியம் இல்லாமல் என் ரூமுக்கெல்லாம் வராத, இதனாலேயும் பிரச்சனை வருது அப்படின்னு அந்த இடத்துல சொன்னோம். இந்த பாரு வீரா அவள் சொல்லுதெல்லாம் கணக்கில் எடுக்காத, அவள் எல்லாம் ஒரு ஆளுன்னு அவள் சொல்லுதை நீ கேட்டு நீ இப்படி சொல்லுறியா அப்படின்னு சொன்னோம். இருக்கட்டும், எதுவானாலும் சரிதான். இப்போ உள்ள நிலைமைக்கு என் மனசை இதெல்லாம் ரொம்பவே கஷ்டப்படுத்துது, அதனால் நான் விரும்பலை அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிடுறாங்கங்க. வீரா ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இதை ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க ராணி. போக போக உங்கள் ரெண்டு பேர்த்தையும் பிரித்து நான் டைவர்ஸ் வாங்கி காட்டுவேன். நான் ஒரு குண்டை தூக்கி போட்டால் இவ்வளோ சீக்கிரமாக வெடிக்கோன்னு நினைக்கல, அவ்வளோ சீக்கிரமாக வெடிச்சிட்டு. இது நம்மளுக்கு சாதகமான நல்ல விஷயந்தான். இந்த வீர அசட்டாவி எந்த வேலையும் செய்யாமல் இதையே நினச்சி குழம்பு இந்த வீட்டில் உள்ளவங்க தவிக்கணும். இவங்க யாரும் நார்மல் லைஃப்பில் இருக்கக்கூடாது, இதுதான் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு அந்த இடத்துல ராணி நினைக்கிறாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம மாறனுக்கு பர்த்டே வருது. இந்த பர்த்டேயை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு கனி பாப்பா அந்த இடத்துல மாறனோட பர்த்டே கொண்டாட வைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா கேக்கை எடுத்தாச்சு. வீராவா மாறனுக்கு பர்த்டே அப்படின்னு அந்த இடத்துல அழைக்கிறாங்க. நம்ம வீரா வந்ததோட மாறன் கேக்கை கட் பண்ணி வீராவுக்கு கொடுக்குறாங்க. வீராவை வாங்கிடுறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம வீராவும் மாறனுக்கு கேக்கை ஊட்டி விட்றாங்க. சந்தோஷமாக இருக்காங்க. அப்போனா நம்ம மாறன் மனம் விட்டு சாப்பிட நேரத்தில் வீராட்ட பேசுகிறாங்க. நம்மவும் குடும்பமாட்டு நம்ம கணவன் மனைவியாட்டு சேர்ந்து ஒற்றுமையாக வாழ்ந்திருந்தா இந்த நேரம் நம்மளுக்கு கனிப்பாப்பா மாதிரி ஒரு பிள்ளை இருந்திருக்கோம். ஆனால் எல்லாம் மாறி போச்சு, நான் எதுவுமே பண்ணலை வீரா அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம மாறன் வாயிலிருந்து வரோம். இதை வீரா கவனிப்பாங்க. அப்போ கண்மணி விஷயத்தில் ஏதோ ஒன்று மாறன் மறைக்கிறான் பெரிய உண்மையை. அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறேன். மாறன் செய்யாத தப்புக்கு ஜெயில் தண்டனை அனுபவிச்சேன் ராகவன் விஷயத்துல. அப்படி இருக்க நேரம் கண்மணி விஷயத்துலையும் ஏதாவது பண்ணியிருக்கோம், அந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம மாறனை பார்த்து கேட்குறாங்க. மாறன் இல்லை வீரா ஒன்றும் இல்லை அப்படின்னு விட்டுறாங்க. ஆனால் இல்லை, நீ என் தலையில் சத்தியம் பண்ணு மாறா, நீ எதையோ ஒன்று கண்மணி விஷயத்தில் மறைக்க எனக்கு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு நீ என்ன இது மறைக்கிற, அந்த விஷயத்த சொல்லுவியா மாட்டியா அப்படின்னு அந்த இடத்துல கேட்க நேரம் ஒரு கட்டத்தில் நம்ம மாறன் உண்மையை உடைக்கிறாங்க. நான் கண்மணி அண்ணியை கொல்லவில்லை, அவங்கள கொன்னது சாவுக்கு காரணம் விஜி தான் அப்படின்னு அந்த இடத்துல போட்டு உடைக்கிறாங்க. இந்த விஜி தான் விஜயை கண்மணி அண்ணியை அவள் வயிற்றுல குத்திட்டா. அதே நேரத்தில் நான் ஒரு பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் கண் இமைக்கும் நேரத்தில் நம்ம விஜயை கண்மணி அண்ணி கம்பியை வச்சு குத்த, அதே நேரத்தில் அவள் கையில் இருந்த துப்பாக்கியை வச்சு நம்ம கண்மணி அண்ணியை
சுட்டுட்டா, இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொன்னாராம். பிறக்கும் போதே வந்து நம்ம கனிப்பாப்பா வந்து கொலகாரியோட பொண்ணு அப்படின்னு ஒரு அவ பேரை வந்து சுமக்க நான் விரும்பலை. அதனால தான் நான் வந்து அந்த இடத்துல நான் தான் வந்து விஜயை வந்து கொன்னது அப்படின்னு வந்து பழியை ஏற்றுக்கிட்டேன். மொத்தத்தில் வந்து 2 பேருமே மாற மாற வந்து சுட்டுக்கிட்டாங்க. இதுதான் நடந்துச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க. நான் கனிப்பாப்பா வாழ்க்கையில் நன்மை பண்ணணும்னு தான் அந்த பழியை நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம கண்மணி அண்ணி கொலகாரி அப்படின்னு உள்ள பட்டம் வந்தால் நம்ம குடும்பத்துக்கு தான் அவமானம் வீரா. அதுவும் இல்லாமல் கனிப்பாப்பாவுக்கு கொலகாரியோட பொண்ணானா அப்படின்னு உள்ள ஏக்கம் காலம் ஃபுல்லாக தீராது. அது என்னோட போட்டோம் அப்படின்னு தான் நான் வந்து அதை ஏற்றேன். அதுக்காக நீ கஷ்டப்படுவியடா. காலம் ஃபுல்லாக நீ வந்து கொலகாரின்னு ஒரு பட்டத்தோட வாழறியே, அது உனக்கு பரவாயில்லையா? அதுக்காக உன் வாழ்க்கையில் இருந்த என்ன வந்து இழக்க நேர்ந்தே அதெல்லாம் உனக்கு ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொன்ன நேரம் இல்லை. இந்த குடும்பத்துக்காகவும் எதுக்கு இந்த எல்லாரும் இங்கே நல்லா இருக்கணும்னு நான் இதை விட மேலே உள்ள பழியையும் நான் சுமக்க தயார் வீரா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் உனக்கு மனசாட்சி இங்கே யாரு கொண்ட வராது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கலங்கி துடிக்கிறாங்க நம்ம வீரா. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அப்படியே மாறனை கெட்டி பிடிக்கிறாங்க. இந்த பாரு, நீ இப்போ என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டே, ஆனால் இந்த நம்ம 2 பேரும் ஒற்றுமையாக இருக்கிறது மாதிரி வந்து வீட்டில் காட்டிக்கக்கூடாது. ஏன்னா அந்த ராணி யார் அப்படின்னு வந்து அவளுக்கு சொட்டையை முறிக்கணும்னா நம்ம 2 பேரும் எதிரி அப்படின்னே வந்து நடந்துக்கிடணும் அப்படின்னு வந்து அப்போ தான் அவர்கிட்ட இருந்து ரகசியத்தை அறிய முடியும் அப்படின்னு வந்து நம்ம வீரா வந்து சொல்கிறாங்க. சரி, அப்படியே வந்து நடந்துக்கலாம், ஆனால் நீ என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டல அப்படின்னு வந்து சொன்னார. நீ தங்கம் அப்படின்னு வந்து எனக்கு இப்போ புரிஞ்சிட்டுடா மாறா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஃபீல் பண்ணுறாங்க. இது வந்து நீ என்னோட அப்பாவுக்கும் தெரியும் உண்மை அப்படின்னு வந்து சொன்னாரோ. ஆமாம், அவங்கள்ட்ட எல்லாம் சொல்லியிருக்கேன், என்கிட்ட சொல்லணும்னு தோணலையே அப்படின்னு சொன்னேன். இல்லை, கனிப்பாப்பாவுக்காக தான் நான் இதெல்லாம் மறைச்சேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம். நீ வந்து கண்மணி வந்து கனியை பெற்றிருக்கலாம், ஆனால் நீ வந்து இவ்வளோ தூரம் பழியை ஏற்று வாழ்ந்தனால கனியை உன்னை விட யாருமே வந்து நல்லா வந்து கனியை பார்த்துக்க முடியாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம மாறனை வந்து அப்படியே வந்து கட்டி பிடிக்கிறாங்க நம்ம வீரா. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா வெளியே நம்ம ஒன்றும் தெரியாது விரோதிகனாகவே நடந்துக்கிடணும். அப்போ தான் நம்ம வீட்டில் நடக்க குழப்பங்களுக்கெல்லாம் வந்து விட காண முடியும். யார் இங்கே பிரச்சனைப்படுத்துறது, எதுக்காக இவ புஷ்பா வீட்டுக்குள்ளே வந்திருக்கா, அவள் யார், அவளோட நோக்கம்தான் என்ன அப்படின்னு உள்ள விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிடணும்னா நம்ம 2 பேரும் ஒற்றுமை இல்லாதது மாதிரியே இருக்கிறது தான் நம்ம 2 பேர்த்துக்குமே நல்லது. நம்ம விஷயங்களையும் தெரிஞ்சுக்க முடியும். அந்த புஷ்பாவை வீட்டை விட்டு துரத்ததுக்கும் இது சரியான யோசனை அப்படின்னு வந்து சொல்ல நேரம் மாறன் வந்து சம்மதிக்காங்க. வீரா, நீ எது செய்தாலும் கரெக்டாக தான் இருக்கும். இந்த விஷயத்தில் நம்ம புஷ்பாவை பற்றி வந்து தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக நம்ம 2 பேருமே வந்து எதிரி அப்படிங்கிறங்க தான் வாழ்ந்துக்கிடணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல புஷ்பா கண்ணில் மண்ணை தூவி புஷ்பாவின் ரகசியத்தை அறிய நம்ம மாறனும் வீராவும் வந்து முற்படாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் புஷ்பா தான் ராணி அப்படின்னு ஒரு பூகம்பம் வெடித்து வீரா புஷ்பாவை அடித்து துரத்துறாங்க அப்படின்னே சொல்லலாங்க.